பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான தேவ வார்த்தை 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றார். இந்த வேத பகுதியிலே ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவளுக்கு பெயர் இல்லை. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கனம் பொருந்திய ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கனம் பொருந்திய ஸ்திரீ, அதாவது பணக்கார பெண் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீக்கு கர்த்தர் இங்கே ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை செய்வதற்கு காரணம் என்னவென்றால், இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, எலிசாவாகிய ஊழியக்காரன் அந்த வீட்டுக்கு எப்பொழுதெல்லாம் வருவாளோ அப்பொழுதெல்லாமே இந்த ஸ்திரீயானவள் அந்த ஊழியக்காரருக்கு உதவி செய்து அவளை மிகவும் கனப்படுத்துகிறதை பார்க்கிறோம். உண்மையாலுமே ஊழியத்திற்கும் ஊழியக்காரர்களுக்கும் யாரெல்லாம் கனப்படுத்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவர்களை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். இந்த 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல இந்த ஸ்திரீக்கு கர்த்தர் செய்த 3 காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம், 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எலிசா அந்த ஸ்திரீன் இடத்துல போய் சொல்லுகிறாரு, நீ இருக்கிற இந்த தேசத்துல 7 வருஷம் பஞ்சம் வருகிறது, நீ எழும்பி வேறு எங்கேயாவது போய் 7 வருஷம் தங்கியிரு என்று சொல்கிறாள். அவள் எழுந்து பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்திய தேசத்திற்கு போய் 7 வருஷம் சஞ்சரிக்கிறாள். உண்மையாலுமே ஆண்டவர் இந்த ஸ்திரீன் மேலே அன்பு வைத்ததினாலே ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இந்த ஸ்திரீயும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சம்பவம், ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும்போது கர்த்தர் அக்கறை உள்ளவர். உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லி கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களை கர்த்தர் காப்பாற்றுவாராக. 2வது, அதே 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே 7 வருஷம் சென்ற பின்பு அவள் அந்த பெலிஸ்திய தேசத்தை விட்டு தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி வந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நாம் எந்த ஸ்தானத்தில் இருந்தோமோ அந்த ஸ்தானத்துக்கு நம்மளை திரும்பி கொண்டு வருகிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். திரும்ப செய்கிற தேவன், நம்மை மறுபடியும் நாம் இருந்த அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்த செய்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் இதுவரைக்கும் அந்த ஸ்தானத்தை இழந்திருப்பீர்கள் என்றால், அல்லது அந்த இடத்தை இழந்திருப்பீர்கள் என்றால், அதை மறுபடியும் அந்த ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பாராக. 3வதாக 6ஆம் வசனத்திலே தான் நாம் வாசித்தோம். அவள் தேசத்தை விட்டு போய் திரும்பி வரும்போது அவளுடைய வீடை இழந்தாள், அவளுடைய வயலை இழந்தாள், அவளுடைய வருமானத்தை இழந்தாள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவள் வீட்டை திருப்பி கொடுக்கிறார், அவளுடைய வயலை திருப்பி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பஞ்ச காலத்துல எவ்வளவு வருமானம் வந்திருக்குமோ அந்த வருமானத்தை எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கிறார். உண்மையாலுமே நம்முடைய ஆண்டவர் திரும்ப கொடுக்கிற தேவர். அதை கொடுக்கும் போது பல மடங்கு ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பாராக. நீங்க இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவாராக. நீங்கள் விட்டு போனதை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவாராக. நீங்கள் அடைய வேண்டியதை அடையும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களோட இருப்பார். God bless you.